வந்துட்டீங்களா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போது ஹிமாலயாவில் அட்டல் டனல் ரோத்தாங்ன்ற பகுதியில் இருக்கோம். அந்த அட்டல் டனல் ரொம்ப லாங், பெரிய ஒரு சரவப்பாதைன்னு சொல்லுவோம் நம்ம புரிதலுக்கு. அதாவது மலையை குடஞ்சி அதன் வழியாகவே வரக்கூடிய ஒரு வழிப்பாதையை தான் ஆங்கிலத்தில் டனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன். தேங்க்யூ ஆர்யா, பிக் ஃபேனா, தேங்க்யூ. இந்த வியூ நான் உங்களுக்கு இன்னும் திரும்பி காட்டலை. நான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு இடத்து அப்படியே பொறுமையாக டீ வாங்கிட்டேன். அந்த வியூக்காக தான் நான் உங்களை எனக்கு பேக் சைடில் பார்க்குறது அது ஒரு நார்மல் வியூ. அது நான் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்ததில் அதனுடைய இதுதான் வந்து ஒரு டெட் எண்டுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு அழகு. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் பாருங்க. தேங்க்யூப்பா. இது ஆக்சுவலி நான் இது எதுக்காக இந்த லைவ் இதெல்லாம் போடுறோம் அப்படின்னா, எனக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மாதிரியான தாட்ஸ் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதெல்லாம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு இதெல்லாம் வரணும்னு தோணும்ல. பாருங்கள், இதுதான் இமாச்சலில். நம்ம ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா சேவ் பண்ணாலே நம்ம இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தேவையில்லாத டைவர்ஷன்லாம் சின்ன சின்ன ஆசைகளுக்காக தான் நம்ம பெரிய அந்த இலக்குகளை மிஸ் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் பெருசாக திங்க் பண்ணுங்க, பெரிய ஒரு இலக்கு வைங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்பீங்க. வேற லெவலில். டீ சாப்பிட்றீங்களா? 20 ரூபா தான். இந்த பிரிட்ஜு பாருங்களேன். வெல்கம் டு சந்திரா பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு நான் எவ்வளோ ஏக்கமெல்லாம் பார்த்துருக்கேன் தெரியுங்களா? அதாவது நான் இந்த மணாலி பிளான் பண்ண பார்த்தீங்களா, அப்போ யூடியூப்பில் போட்டு பார்க்குறது போக முடியுமா, இது வாய்ப்பு இருக்கா? டிடிஎஃப் வாசன் அப்பா அவரெல்லாம் பெரிய ரைடருப்பா, நம்மளாம் ஒன்றும் இல்லைப்பா. இந்த பிரிட்ஜு பார்க்கும்பொழுது எனக்கு அந்த ஷாருக் கான் மூவிலாம் கூட எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அவங்க அந்த டான்ஸ் பண்ணுற டிடிஎல்ஜேன்னு எனக்கு தில்வாலே துல்ஹனியா அந்த ஜாயேங்கேவா சம்திங் ஏதோ ஒரு படத்துலலாம் அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதாவது பிரிட்ஜு சாதாரணமான ஒரு அமைப்பு தான், பட் அது இருக்கிற இடம் பொறுத்து பாருங்கள் அதனுடைய அழகே மாறுதில்ல. அப்போ எனக்கு எவ்வளோ க்ளோஸில் இருக்குது தெரியுமா? இந்த நம்ம காலண்டர்லாம் பார்ப்போமே, ஹிமாலயா மவுண்டன் கிட்ட நின்று பார்த்துட்ருக்கேன். என் முகத்தில் சூரியன் படுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் பைக் ஓட்டிகிட்டு வந்தேன் அந்த டனலில். ஒரு கட்டத்துக்கு மேலே பயம் வந்துடுச்சு, என்னால் ஓட்ட முடியல, அவ்வளோ குளிர். பத்தாத்துக்கு ஒருத்தர் லிஃப்ட் வேறு கொடுத்தேன் நான் ஒரு சிங்குக்கு. அவர் இங்கே அந்த இடத்துல கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுற வியாபாரம் பண்ணுறது போல் லிஃப்ட்டு கேட்டார். நான் நார்மல் டைமில் காரில் கூட லிஃப்ட்டு கொடுத்துருவேன். இது நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நின்று போடுவோம்ல, அதனால் அவர் டிஸ்டர்பாக இருப்பாரான்னு யோசித்தேன். நல்லது செய்வோமே, தப்பு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சரி வாங்க ஏறுங்க அப்படின்ட்டு அந்த லிஃப்ட்டில் அவரை அந்த டனல் வழியாக கூட்டிகிட்டு வந்து அவர் இறக்கி விட்றான். பட் அவர் பாருங்களேன், இறங்கிட்டு என்னை ஒரு பக்காவாக கைட் பண்ணி அனுப்புகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த இடம் டெட் எண்டு சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அவர் சொன்னார், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் போங்க, ஒரு 7 கிலோமீட்டரில் அவ்வளோ ஒரு ஆசமான ஒரு வியூ இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அதுதான் பாருங்கள், நம்ம செய்கிற ஒரு பாசிட்டிவான விஷயமும் நம்மளுக்கு நல்லதான் நடக்கும். ஸோ இந்த வியூ உங்களுக்கு காமிச்சிட்டு நான் ஒரு 7 கிலோமீட்டர்ஸில் அது நல்லா இருந்தால் லைவில் வரேன். எனிவே பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.